அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பேதன பூஜை. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்து, காதலன், காதலி பத்தி பேச போறோம் இத பத்தி. இது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணும், அந்த பையனும் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் வந்து லவ் பண்ணிட்டு ரொம்ப அந்யோன்யமா தான் இருந்திருக்காங்க. 8 வருஷம் வந்து லவ் பண்ணிட்டு, கடைசில வந்து திருமணத்துக்கு வந்து அத வந்து மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எனக்கு வந்து பிடிக்கல" அப்டின்னு சொல்லிட்டு, "நான் வேற பொண்ணோட நான் திருமணம் போறேன்" அப்டின்னு சொல்லியிருப்பான் போலக்கு அந்த பையன். அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வந்து இது பண்ணி பார்த்துருச்சு போலக்கு. அது வந்து இது என்ன ஒரு ஆக்சுவலா என்ன விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையன் என்ன சொல்றான் அப்டின்னா, "நான் வந்து வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் கூட இருந்துக்கிறேன். தாலி கட்டாம இருந்துக்கிறேன்" அப்டின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கறல. எந்த ஒரு பொண்ணும் அப்டி ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, "என்னால ஒத்துக்கிற முடியாது. நான் வந்து அப்டிலாம் பண்ண முடியாது. வா 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு" சொன்னபோது, அவர் வந்து, "இல்ல நீ வந்து என் கூட இருக்கணும், வைக்கணும்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு முடிஞ்சு பார்த்துருக்காங்க. 2 பேத்துக்கு சண்டை வந்து இப்போ 1 மாசம் வந்து பேசுறாலாம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேற பக்கத்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அந்த பையன் என்ன சொல்றான், நான் ஃபோன் பண்ணி, "நம்ம 2 பேரும் இருந்த வீடியோ எல்லாமே என்ட்ட இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீ உன் கல்யாணத்துல வந்து நான் வந்து இத வந்து நான் கல்யாணத்துக்கு நீ வந்து பண்ண, நீ கல்யாணம் பண்ண இடத்துலயே வந்து நான் காட்டுவேன் இத. வீடியோ எல்லாமே இருந்து வச்சதெல்லாம் காட்டி உன் கல்யாணத்த நிப்பாட்டிருவேன்." அப்படின்னு சொல்லி அந்த பையன் மிரட்டியிருக்கான். இந்த பொண்ண நேரடியா வர சொல்லியிருக்கான். நேரடியா 2 பேரும் போயிருக்காங்க. போய் பார்த்த இடத்துல வந்து, "என்ன ஏன் இப்படி பண்ற? வைக்கிற? நான் வந்து நீ வேணான்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கல வைக்கல. இருந்தும் வச்சேன். நீ இந்த மாரி பண்ணவும் தானே நான் வந்து அது ஒத்துக்கலன்னு" சொன்னபோது, "அப்படிலாம் கிடையாது. நீ வந்து என்ன ஒத்துக்கிறணும்." எப்படி சொல்றான்னா, "என் கூட வந்து நீ இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் வந்து இருக்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் கேட்டு திட்டி முடிச்சு, "அறிவு இருக்கா? இல்ல" அப்படின்னு கேட்டபோது, "இல்ல இது இருக்கல அப்படின்னா நான் நெட்ல போட்டுருவேன். இதுல போட்டுருவேன், அதுல போட்டுருவேன்னு" சொல்லி மிரட்டி 2 வாட்டி அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி 3வது வாட்டி தான் நம்ம இதுல யூடியூப்ல பார்த்து கால் பண்ணியிருந்தாங்க. ஐயா இந்த மாரி இருக்குது. 2 வாட்டி சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்ல கேட்கறாங்க. வீட்டுக்கு தெரியவே தெரியாது இந்த மாரி நடக்க வைக்கிறதுக்கு. வீட்ல கேட்கறாங்க, "பார்த்த மாப்பிள சரியில்லையா? இல்ல உனக்கு கல்யாணம் பிடிக்கலையா? எதா இருந்தாலும் சொல்லும்மா. எதுக்கும்மா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற வைக்கணும்?" நான் இதுவரைக்கும் எதையும் சொல்லலைங்கய்யா. எனக்கு வந்து இருக்கிறதா, இல்ல சாகுறதான்னு தெரியல. இத போய் நான் வெளியிலயும் சொல்ல முடியல. கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு குடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த ஃபோன்ல இருந்து ஃபோன் எடுக்கல அப்படின்னா, அடுத்த வேற ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி, நான் அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டி, மிரட்டி அந்த பொண்ண பயமுறுத்தி, சூசைட் அட்டெண்ட் பண்ணிறதுக்கு அந்த பண்ணிட்டேன். ரொம்ப பண்ணிட்டான். இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்மள்ட்ட. அவங்க அந்த ஃபோன் மூலியமா தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க என்ட்ட. பேசிட்டு தான் வச்சிருந்தாங்க. சரிம்மா நான் பிரச்சனை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்த்துட்டு சில விஷயம் சொன்னேன். நம்ம இடத்துக்கு எத்தனையோ பேர் வந்து சின்சியரா லவ் பண்றோம். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதோட சேர்த்து வச்சிருக்கிறோம். அந்த புது வேற. புரியுதுங்களா? சின்சியரா லவ் பண்றத நம்ம சேர்த்து வைக்கிறது, வராங்க, வைக்கிறாங்க, நம்ம நம்புறாங்க, பண்ணி வைக்கிறோம். ஆனா இந்த மாரி வந்து வ பண்றது வைக்கிறது, இது வேற மாரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பேதன பூஜைகள் பண்ணணும். பேதன பூஜைன்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது எங்க அம்மா வந்து கொரியர் பண்ணி வச்சிருந்தேன். பொருள் நான் பண்ணி வச்சிருந்தேன். நான் சொல்ற மாரி அந்த பொருள பண்ணுமான்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா 1 வாரம் டைம். பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையன் வந்து பேதன பூஜை என்னன்னா இருப்பான். இருப்பான்னா, அப்படியே தான் இருப்பான். எந்த சிந்தனையுமே வராது. புரியுதுங்களா? யார்ட்ட என்ன பேசுவோம் அப்படின்னு புத்தி சிலனம் பண்றது. புரியுதுங்களா? அப்படியே தான் இருப்பான். என்ன பண்றது, யார் பண்றது எல்லாத்தையும் மறந்துருவான். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து நம்ம பண்றது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு ஆளுக்கு, இப்படி நம்ம ஒரு பூஜை பண்றது தப்பே கிடையாது. காளியம்மாள் அந்த விஷயத்த வந்து பண்ணி குடுக்குறது தப்பு கிடையாதுன்னு சொல்லி தான் அந்த விஷயத்த நான் பண்ணி குடுத்தேன். அதே மாரி அந்த அம்மா வந்து 1 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுய்யா. அவன் என்கிட்ட என்ன பண்றான், ஏது பண்றான்னு நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டேன். வேற மாரி ஆயிட்டுன்னு சொன்னாங்க. இப்பதாங்க எனக்கு ஒரு நிம்மதியா இருக்குது. என் வாழ்க்கைக்கு ஒரு நல்லபடியா ஒண்ணு பண்ணி குடுத்தீங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி நேர்லயும் வந்து பார்த்துட்டு போனாங்க. இது முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாச கணக்கு ஆயிருச்சு.